வணக்கம். நான் பார்க்க போகிறது அசோக் லைலாண்டு தோஸ்த் வண்டி. இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகலன்றது தான். நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டு என்னான்ட்டு கம்பெனி செக் பண்ண போகிறோம். வாங்க அது என்ன கம்பெனி செக் பண்ணி பார்த்துடலாம். அதாவது மாடல் செலெக்ஷன் பண்ணிட்டு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளில் தோஸ்து செலக்ட் பண்ணுறோம். டிடிசி ரீட் பண்ணுறோம். இதில் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் இன்கரெக்ட் சிக்னலில் 1% எரர் இருக்குது. அதே போல் மற்ற டிடிசியும் பார்க்க போகிறோம். டிடிசி வந்து கிளியர் பண்ணுறோம். கிளியர் ஆகிடுச்சு. மறுபடியும் டிடிசி ரீட் பண்ணுறோம். நோ டிடிசின்ட்டு வருது. நம்ம கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் வந்து புதுசு வாங்கியிருக்கோம். அது கரெக்டாக இருக்கு இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு சென்சார் கனெக்ட் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஹீட் பண்ணுறோம். சென்சரை வந்து வெளியே வச்சு ஹீட் பண்ணுறோம். அப்போ டெம்பரேச்சர் வந்து ஏறுதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வெளியே வச்சு ஹீட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து 92 டிகிரி வந்துச்சுன்னா ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும். 85 டிகிரிக்கு திருப்பவும் குறைஞ்சிச்சின்னா கட் ஆஃப் ஆகணும். அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபுல்லாக 91 வந்து 92 ஃபேன் வந்து ரன் ஆகிடுச்சு. ஃபேன் வந்து ரன் ஆகிடுச்சு. அதாவது சென்சார் கரெக்டாக இருக்குது, வயரிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதே சென்சார் வந்து கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. இதை மட்டும் மாற்ற போகிறோம், அவ்வளோதான். அதாவது 85 டிகிரி வந்ததும் ஃபேன் வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. சென்சார் வந்து ஓல்டு சென்சார் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சென்சார் போட போகிறோம். சென்சாருக்கான பார்ட் நம்பர் வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். வேணுறவங்க பார்ட் நம்பர் வச்சு வாங்கிக்காங்க. அது ஓல்டு சென்சார் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துரு பிடிச்சி போயிருக்குது, அதனால தான் ஒர்க் ஆகலை. நம்ம புது சென்சார் போட்டோம். இப்போ வண்டியை ரன் பண்ண விட்டு டெம்பரேச்சர் செக் பண்ண போகிறோம். வண்டியை ஃபுல்லாக ரன் பண்ண வச்சுட்டு ஃபுல்லாக டெம்பரேச்சர் ஃபுல்லாக ஏறணும், ஃபேன் கரெக்டாக ரன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம்.
இன்னும் ஏறல வீடு இன்னும் லைட்டாக அடிச்சு பிடிங்க. டிகிரி வந்துருச்சு. ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டு வருது. அது ஃபேன் ரன் ஆனதுனால ஃப்ரண்ட் வந்து ஹீட் வந்து குறையுது. ஃபேன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தா தெரியும். லோவாகிடுச்சு. அது 85 டிகிரி வந்ததும் கட் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் ஐட்லிங்கில் விட்டு ஒரு டைம் வந்து செக் பண்ணுறோம். கரெக்டாக ரன் ஆகுதான்ட்டு ஐட்லிங் விட்டு செக் பண்ணும்போது 90 டிகிரி வந்துச்சு. ஃபேன் டெம்பரேச்சர் வந்து 92 டிகிரி வந்தது. ஃபேன் ரன் ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன் டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டு வருது. செக் பண்ணதில் கரெக்டாக இருக்குது. எல்லாமே மின்சார மாற்றினதும் எல்லாமே சரியாயிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள்.